புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ள வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு வாசவி மகிழா சங்கம் சார்பில் 108 ஆரத்தி தட்டுக்கள் வைத்து பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். அந்த வகையில் புதுச்சேரி வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் வாசவி மகிழா சங்கம் சார்பில் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை சிறப்பாக நடைபெற்றது. வாசவி மகிழா சங்க தலைவி சத்ய ரமேஷ் பாபு, செயலாளர் இந்திராணி, சந்திரசேகர குப்தர், பொருளாளர் பாக்கியலட்சுமி, ரமேஷ் குப்தா மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த பூஜை நடைபெற்றது. 108 ஆரத்தி தட்டுக்கள் வைத்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். பூஜையின் முடிவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. வாசவி மகிழா சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜையை சிறப்பாக நடத்தி வருகிறது. இந்த பூஜையின் மூலம் அம்மனின் அருள் கிடைப்பதோடு பெண்களிடையே ஒற்றுமை உணர்வு மேம்படுகிறது என்று சங்கத்தின் உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற ஆடிவெள்ளி பூஜை புதுச்சேரி மக்களிடையே பக்தி உணர்வை மேலோங்க செய்தது. இந்த நிகழ்வு உள்ளூர் சமூகத்தின் ஒற்றுமைக்கும் பக்திக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. மேலும் இதுபோன்ற ஆன்மீக நிகழ்வுகள் சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் வளர்க்க உதவுகின்றன. வாசவி மகிழா சங்கத்தின் இந்த முயற்சி பாராட்டுக்குரியது. அவர்கள் தொடர்ந்து இதுபோன்ற ஆன்மீக நிகழ்வுகளை நடத்தி சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று பலரும் வாழ்த்தினர்.